நடப்பாண்டில் குறுவை, சம்பா மற்றும் நவரே ஆகிய 3 பருவங்களிலும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், தற்போது 26 வகையான குறுவை பருவ பயிர்களை உடனடியாக காப்பீடு செய்யுமாறும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்றும் வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ரூபாய் 1775 கோடி நிதி ஒதுக்கீட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் நடப்பாண்டில் செயல்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டங்களிலும் குறுவை, சம்பா, நவரை ஆகிய 3 பருவங்களிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேளாண்மை உழவர் நலத்துறையால் அரசாணையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, ராகி, சோளம், கம்பு, தட்டைப்பயிறு, எள், பருத்தி, சாமை மற்றும் கொள்ளு ஆகிய 14 வேளாண் பயிர்களுக்கும், அதேபோல் வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி மற்றும் முட்டைக்கோசு ஆகிய 12 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு தொடர்பான அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கான விவசாயிகள் பதிவு 2024 ஜூன் 21ஆம் தேதி முதல் ஒன்றிய அரசின் தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய பயிரான குறுவை நெற்பயிரை 2024 ஜூலை 31ஆம் தேதி வரை விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் மகசூல் இழப்பு, விதைப்பு, நடவு செய்ய இயலாத நிலை, விதைப்பு மற்றும் நடவு பொய்த்தல், பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. சரி, பயிர் காப்பீட்டுக்கு எங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி கடைசி தேதி வரை காத்திருக்காமல் நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடுவுக்குள், அதாவது 31/7/2024க்குள் பயிர் காப்பீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பயிர் காப்பீடு செய்ய என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. பயிர் காப்பீடு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ அல்லது உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது வங்கி கிளைகளையோ விவசாயிகள் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு இறுதியாக ஞாபகப்படுத்த விரும்புகிற விஷயம் என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புயல் வெள்ளம் வந்து பயிர் சேதம் அடைந்த பிறகு அப்பயிரை காப்பீடு செய்ய இயலாது என்பதுதான். மேலும் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதியை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்க வழிவகை இல்லைன்னு அமைச்சர் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் கடைசி தேதி வரை காத்திருக்காமல் இப்பவே நீங்க பயிர் காப்பீடு செய்யுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.